Welcome back to Gayu Vivek Diaries. நான் தான் விவேக், இதுதான் உங்கள் சார்வி. என்னடா ரொம்ப நாளாக நீங்கள் சேனலில் நம்ம ஏதோ வீடியோஸ் போஸ்ட் பண்ண நினச்சிட்டு இருப்பீங்க. கண்டிப்பாக எங்களுக்கு தெரியுது அது. ஸோ இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும், நம்ம ஒரு புது லொக்கேஷனுக்கு நம்ம ஷிஃப்ட் ஆகிருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் மேபி நாங்கள் அதை கண்டினியூ பண்ணி சொல்லலான்ட்டு இருக்கோம். நாங்கள் எங்கேயும் வரல, இங்கே ஹைதராபாத்துக்கு தான் வந்திருக்கோம். என்னோடய ஆஃபீஸ் லொக்கேஷன் வந்து ஹைதராபாத். எனக்கு ஆஃபீஸ்க்கு வர சொல்லிட்டாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக ஒரு 3 years ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருந்தேன். இப்போ ஆஃபீஸ்க்கு வர சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நம்ம இங்கே வீடெல்லாம் பார்த்து ரெண்டுக்கு எடுத்துகிட்டு இங்கே ஸ்டே பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு என்ன நாள்னா விவேக்குக்கு பர்த்டே. எவ்வளோ வயசு சொல்லுங்கப்பா? எனக்கு 28 கம்ப்ளீட் ஆகி 29. ஆக்சுவலாக வீடியோஸ்லாம் ஏஜ் சொல்லக்கூடாது, அதனால பொய்யான ஏஜ் சொல்லிட்டு இருக்காரு. அவளுக்கு ஃபோன் கொடுக்கலையா? இப்போ நாங்கள் வெளியே கூட்டிகிட்டு போகலான்ட்டு அழுதுட்டு இருக்கா. வாங்க இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்துக்கு வந்துட்டு இப்போ தான் நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து 3 weeks ஆகிடுச்சு. வந்து இப்போ தான் நாங்கள் வெளியே போக போகிறோம். எங்கன்னா நேரு ஜுவாலஜிக்கல் பார்க்கு போகலான்ட்டு, ஐ மீன் ஜூ, அது ஜூ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வாங்க அங்கே போயிட்டு உங்களுக்கு எங்கெங்கே போகிறோம், எப்படி இருக்குன்றதையெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்தாச்சு. ஆனால் இன்னைக்கு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப க்ரௌடாக இருக்குது. ஸோ இனிமேல் தான் வந்து டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போகலாம். ஸோ பாப்பா லாஸ்ட் டைம் மைசூர் ஜூ போகும்போது மேடம் வந்து அப்போ 5 months அப்போ வந்து நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. இப்போ அதனால தான் நல்லா தூங்க வச்சு கூப்பிட்டு வந்திருக்கோம், எல்லா அனிமல்ஸையும் காட்டலான்ட்டு. ஸோ வாங்க டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் டிக்கெட் வாங்கியாச்சு. என்ட்ரன்ஸ் டிக்கெட் மட்டும் வாங்கியிருக்கு. உள்ளே போயிட்டு சஃபாரிக்கு செப்பரேட்டாக வாங்கணும். ஸோ வாங்கிட்டு இப்போ தான் என்ட்ரி ஆகிட்டுருக்கோம். ஃபுல் வெயில், அதனால் மேடம் வந்து கூலிங் கிளாஸ் போட்டிருக்காங்க. நானும் தான் கூலிங் கிளாஸ் போட்டிருக்கேன். ஸோ அங்கே உள்ளே போகலாம். ஸோ விவேக் பர்த்டே அதுவுமா ஜூக்கு வந்திருக்கோம். அதுவும் பாருங்க, லியோபோல்டு ஷர்ட் போட்டிருக்கேன். அவரோட சொந்தக்காரங்களெல்லாம் பார்க்குறதுக்காக வந்திருக்கோம். என்ன விவேக்? ஆமாம். ஏன் உனக்கு இல்லையாங்க? இல்லை, உங்களுக்கு தான் இருக்காங்க. ஸோ இப்போ தான் அந்த செக்கிங் முடிச்சுட்டு வந்திருக்கோம். இங்கே வந்து பேட்ரி வெஹிக்கிள்கான புக்கிங் கவுண்ட்ரு. ஃபுல் கவுண்ட்ரு இல்லை, லைன் ஃபுல் க்யூ. நாங்கள் அவங்க நின்று வாங்குறதுக்குள்ள நாங்கள் சுற்றிட்டு வந்துடுவோம். அதனால் இப்போது சுத்த போகலாம், அப்படியே நடந்தே போகலான்ட்டு. இந்த இடத்துல வந்து ஃபிஷ் அக்வேரியம் இருக்குது. இது அங்கேயும் இருக்குது. ஸோ இப்போ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இது கூகுள் பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட இது மைசூர் ஜூ மாதிரி தான் இருக்குது. இதுவும் இது வந்து நான் கூகுளில் பார்க்கும்போது 380 385 ஏக்கர்ஸ் இதோட ஏரியா. ஆனால் இருக்கிறதுலே பெரிய ஜூனா நம்ம வண்டலூர் ஜூ தான், அறிஞரண்ணா ஜூ தான் பெரிய ஜூ. அங்கே இன்னும் சார்வியை கூப்பிட்டு போகலை, போகணும். வந்து வானோடே ஒரே குஷி. சார்விக்கு எவ்வளோ ஜாலியாக வரா பாருங்க. தூக்கியே வச்சுட்டு தான் நடப்போம். ஸோ நடந்து வாங்க. அப்படியே ஹைப் ஆயிட்டாங்க மேடம். நடி நடி நடி. ஸோ இன்னைக்கு அவளுக்கு நல்ல ஒரு எனர்ஜி லாஸிங் இதுதான். அப்போ தான் சீக்கிரம் மேடம் வந்து தூங்குவாங்க. இப்போலாம் ஒழுங்காக தூங்குறது இல்லை. ஸோ பார்க்கலாம். பாருங்க, ஒரிஜினல் டாட்டாய்ஸ். ஃபஸ்ட்டு அவர் பார்த்தது நம்பவே இல்லை, இப்போ தான் தலையை அசைக்கவும் நம்புகிறாரு. உங்களுக்கு எப்படி தெரியுது? இந்த இலை மறைக்குது. தான் இப்போ பாருங்கள், டாட்டாய்ஸ் பாருங்கள் மூவாவது தெரியுதா? ஒரிஜினல் எப்படி இருக்குது பாருங்கள். இது ஒரு 30 times ஸ்லைஸ் பண்ணால் எவ்வளோ வருமோ அந்த மாதிரி ஆமாம் தான் நான் பார்த்துருக்கேன். இது வந்து 30 times பிக்கர் தென் வாட் ஐ சா. மூவ் ஆகலை, தலையை மட்டும் தான் ஆட்டிகிட்ருக்கு. இது பேர் மர்மோ செட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. பார்க்குறக்கே வித்தியாசமாக இருக்கு. கேமரா ஆன் பண்ணும்போது மங்கி போயிடுச்சு, ஸ்குரல் மங்கி. இங்கே நிறைய கிளார் தான் அடிக்குது, அதனால உங்களுக்கு கிளியராகவே தெரிய மாட்டேங்குது. பாருங்க, ஸ்மால் டர்ட்டில்ஸ். இது லைனாகவே இருக்குது. அங்கே பாருங்க, லைனாக இருக்குது. தலையை தூக்கிட்டு நிற்குதுங்க. டர்ட்டில் பாண்டு போல் இது. ஸ்விம்மிங் போயிட்டுருக்கு. இந்த இங்கெல்லாம் பாருங்கள், ஸ்விம்மிங் போயிட்டுருக்கு. இந்த இடத்துல பாருங்கள்.
அங்கே தெரியுதா, லயன் டெய்ல்டு மெக்கவ். லயன், அது ஃபேஸ் வந்து லயன் மாதிரி இருக்குதுனால லயன் டெய்ல்டு மெக்கவ். இந்த குறும்பி ஆட்டம் தாங்க முடியல. கை பிடிச்சா கூட மேடம் வந்து ஒழுங்காக ஒத்துழைக்க மாட்டேறாங்க. ஆனால் கொஞ்சம் பயமாகவும் இருக்குது, யாரோ புதுசாக இருக்காங்களே தொலைஞ்சிருவோம் அப்படின்ட்டு இருக்குது அவளுக்கு. பட் சின்ன பசங்களை பார்த்தா ஹைப் ஆயிடுறா. பட்டர்ஃப்ளை பார்க்கும் எல்லா ஊர்லேயும் பார்த்து அதே பார்க் தான். ஸோ உள்ளே போகிறதுக்கு க்ரௌடாக இருக்கனாலையும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ ஃபர்தராக எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். தலைவர் ஒயிட் டைகர் பார்த்துட்டோம். இதை நான் வண்டலூரில் பார்த்தேன் நான் ஸ்கூல் படிக்கிறப்ப. அதுக்கப்புறமா இப்போ தான் வந்து ஒயிட் டைகர் பார்க்குறேன். பார்க்குது பாருங்கள் எப்படி. வீர நடை போட்டு வருகிறது. இப்போ பாருங்க கீழே இறங்கி நடந்து வந்துட்டு இருக்கு. வயிற்றுல ஒன்றும் இல்லை, பசி போல நம்பர் வேடி பூவா போடுறீங்களா? தண்ணியில் இறங்கிருச்சு. இங்கே பாருங்க, அது குளிக்கணும் போல இருக்கு போல, வெயில் தாங்க முடியாம. இங்க பாத்தீங்களா உல்ஃபு. உனக்கு கரெக்டாக ஓடிச்சு. நான் கேமரா ஆன் பண்ணுறதுக்குள்ள அது அந்த பக்கம் இங்கே போயிடுச்சு. இங்கே பாருங்க. ஆல்மோஸ்ட் ஆஃப் ஆஃப் த ஜூஸ் வந்தாச்சு. நடுவில் வரும்போது தான் பாருங்கள் ஃபுல்லாக அங்கங்கே மானுங்களாக இருக்குது. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது ரொம்ப க்ளோஸ்அப்பில் பார்த்துட்ருக்கோம். சார்வி பார்த்து செம்மையாக எக்ஸைட் ஆகிட்டுருக்கா. பாருங்க அதே பார்த்துட்ருக்கா சார்வி. வந்து பிளாக் ஸ்வானு, ஆஸ்திரேலியாவோட ப்ரீடாமா. இது 40 வருஷம் உயிர் வாழுமா இந்த ஸ்வான். பாருங்க இப்படி பார்க்குது. யாராவது ஏதாவது சாப்பிட்றது கொடுப்பாங்களான்னு பார்க்குறேன். இங்கே அப்படியே ஓவராலாக அப்படி காட்டிகிட்டு சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ இதில் போகிறது வந்து நம்மளுக்கு எல்லாமே ஒன்று ஒன்றா வந்து கவர் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு பை வாக்கே நாங்கள் வந்துட்டுருக்கோம். சஃபாரி மட்டும் போகலான் இருக்கோம். போய் லைன் பார்க்குற இடத்துல போய் சஃபாரி வண்டலூர்லேயும் போகணும். ஸோ இங்கே எப்படி இருக்குன்னு தெரில, பார்க்கலாம். இங்கே இருக்க ஒயிட் ஸ்வான் எல்லாமே சுருண்டு படுத்துட்டு தூங்கிட்டு இருக்கு. 4 இருக்குது, 4மே அப்படியே தான் இருக்குது. ஒரு அசைவும் இல்லை, நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி சன்பாத் எடுக்கிறாங்க போல். டோர் கிட்ட போய் நின்றுட்டு இருந்தது அந்த ஒயிட் டைகர். அதுக்கப்புறம் இறங்கி குளிக்க போயிடுச்சு. பார்த்தா இங்கே இன்னொரு டைகர் இருக்குது அதுக்கு பேக் சைடில். அதை கூப்பிட்ருக்கோம் போல். இந்த டைகர் தூங்கிட்டு இருக்கு. பீகாக்கு இது நம்ம ஊர்லேயே பார்க்குறோம். இது எதுக்கு தனியாக ஸ்பெசிஃபிக்காக காட்டணுன்ட்டு. நெக்ஸ்ட் எலஃபண்ட்டும் தான் இருக்குது. பட் இங்கே என்னென்ன எலஃபண்ட் இருக்குதுன்னு தெரியல. பார்க்கலாம் வாங்க. ஏன்னா அதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம். இப்போ வேறு லன்ச் டைமு, பாப்பாவுக்கும் சாப்பிட வைக்கணும், நாங்களும் சாப்பிடணும். இன்னைக்கு காலையிலேருந்து நான் வேறு ஃபாஸ்டிங்கு. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக இம்பார்ட்டண்ட்டான அனிமல்ஸை மட்டும் கவர் பண்ணிவிட்டு கிளம்புவோம். நான் விவேக், நீ அவங்களுக்கு எல்லாமே காட்டுறன்ட்டு வந்துட்டு நீ உனக்கு பசிக்குதுன்ட்டு நீ கம்மியாக காமிச்சிட்டு போவே அவங்களுக்கு. இல்லை பீகாக்கெல்லாம் நம்மளோட ஊர்லேயே பார்க்குறது தானே, அதனால சொன்னேன். பார்க்காத இருந்தாங்கன்னா அது எப்படி பீகாக்கே பார்க்காம இருப்பாங்க? எப்படி இருக்கு? பாத்தீங்களா சாப்பிட்டுட்டு இருக்கு. எலிஃபண்ட் ரொம்ப க்ளோஸில் பார்த்துட்டு இருக்கோம். மேடம் கீழே இறக்கி விட்டு நடக்க உள்ளன்ட்டு ஒரே இடம்.
இறக்கி விட்டா சில்லறை வாங்கிடுறா வேறு சீக்கிரமாக நடந்து. crocodile பார்க்கு இதில் எங்கே இருக்குன்னே எங்களுக்கு தெரியல. தண்ணி ஃபுல்லாக இந்த மாதிரி செடிகள் சூழ்ந்து விட்டது. இருக்கா இல்லையானும் தெரியல. crocodile இங்கே எப்படி இருக்குது பாருங்கள். சஃபாரிக்கு போகலான்ட்டு டிக்கெட்டெல்லாம் எடுத்து வச்சு வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஃபுல் க்ரௌடு பார்த்தீங்கன்னாலும் தெரியும். சஃபாரிக்கு ஃபுல் க்ரௌடு. மேடம் உக்காந்துட்டாங்க. சார்வி ஹாய். அது அரை தூக்கத்தில் இருக்கா. ஃபைனலாக நெக்ஸ்ட்டு எங்கள் ட்ரெயினுக்கு எங்கள் சஃபாரி வண்டிக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். வந்த உடனே போயிடுவோம். டிக்கெட்சுடா. ஹாய் ஜெபிரி. ஃபைனலி 1.5 hours அதுக்கப்புறம் இப்போ தான் பஸ்ஸு கிடச்சி வந்துருக்கோம். ஸோ இப்போ அந்த வேலை என்னென்ன இருக்குன்னு நான் ஷூட் பண்ணி காட்டுறேன். ஸோ கேட்டுக்குள்ளே போகிறோம். இருக்கிறதுலே லாஸ்ட் சீட்டு நாங்கள் தான். அப்போ தான் இன்னும் நல்லா ஃப்ரீயாக வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு கேட் ஓப்பன் ஆகிடுச்சு. 1 more கேட். ஸோ நம்ம நேரம் நம்ம லைனை பார்க்கணும். போகலாம். லைன் கேஜ்குள்ள இருக்கு. லைன் லைன் பாருங்க. ஓப்பன் லைன் நிக்கச்சுடி. வந்து ஓப்பன் லைன் கேஜ்குள்ளேயும் இருக்கு. ப்ளஸ் இது வந்து வெளியவே இருக்கு பாருங்க. லயன் லயன்டா. நல்ல வேலை லைன் பார்க்குறோமோ இல்லையோ நினச்சோம். பார்த்துட்டோம். கேஜ்குள்ளே இருக்கிறதும் பார்த்தோம். வெளியே ஒரே ஒரு சிங்கிள் லைன் இருந்தது, அதையும் பார்த்தோம். இன்னும் என்னென்ன இருக்குன்ட்டு பார்க்கலாம். ஓடையும் போதிங்க வாட்டரு. வண்டி ரொம்ப ஷேக் ஆகுது, அதனால கிளியராக வரமாட்டேங்குது. பட் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. அது வேட்டையாடுறதுக்காக வச்சுருக்காங்க போல். ஒயிட் டைகர் இருக்கு பாருங்க இங்க கேஜ்ல. ஒயிட் டைகர் இதுவும் தான் நம்ம அங்கேயும் பார்த்தோம், இங்கேயும் வச்சிருக்காங்க சஃபாரிலையும். இங்கே ஒரு கேஜ்ல நடந்துட்டு இருக்கு. இது வந்து நல்ல க்ளோஸ் வியூ. சார்விக்கு காட்டினா அவளுக்கு தெரியவே முடியும். இப்போதான் கரெக்டாக பார்த்துருக்கா. ஜூவோட க்ளோஸ் இந்த வால்கிட்டே பின்னாடியே ஃபுல்லாக வீடுங்க பாருங்க. இவங்களுக்குலாம் சூப்பராக இருக்கும். ஆனால் போரும் அடிச்சிடும் இங்கே பக்கமே இந்த எட்டி பார்த்தா. பட் இந்த இடத்துல எதுவுமே இல்லை. இங்கே டியர் மட்டும்தான் இருக்கு. வீடெல்லாம் இருக்கு அங்கவே பின்னாடி பாருங்க. அப்படியே வீடெல்லாம் இருக்கு பாருங்க. அழகாக அங்கேருந்து அவங்க சைட் சீயிங் பண்ணலாம். டாப் ஃப்ளோரில் இருக்கவங்கலாம். ஆனால் இங்கெல்லாம் பாருங்கள் டியர்ஸ் மட்டும் தான் இருக்குது பார்க்கலாம். ஒரே ஒரு லைன் மட்டும்தான் வெளியே விட்டுருக்காங்க. இது எல்லாமே கேஜ்குள்ளே தான் இருக்குது. இதுக்கப்புறம் ஏதாவது இருக்கான்ட்டு பார்க்கலாம். பாருங்க சிட்டி தெரியுது பாருங்க. வா நேரில் சூப்பராக இருக்குது. இங்கே எப்படி தெரியுதுன்னு தெரில ஃபோனில். நெக்ஸ்ட்டு பியர். ஃபஸ்ட்டு லயன் பார்த்தோம், நெக்ஸ்ட்டு டைகருன்ட்டு இருந்தாங்க, அப்புறம் டியரும் பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட்டு கேட் வந்து பியர் பார்ப்போம். சிட்டி பாருங்கள் எப்படி இருக்குது. சூப்பராக இருக்குது பாருங்கள்.
இருக்குங்க. அப்படியே கொஞ்சம் ரோலர் கோஸ்டர் மாதிரி நல்லா டேர்ன் ஆகுது. சூப்பராக இருக்கு. ஒரு ரோலர் கோஸ்டர் ரைட் மாதிரி இருக்கு. நம்ம விஆர் கேம்ஸில் போவோம்ல அந்த மாதிரி இருக்கு. பீகாக் பீகாக் கேட்டு இங்கே எல்லாமே ஓப்பன் ஒரு அனிமல் வச்சுருக்காங்க, அவ்வளோதான். இப்போது லயன்னா லயனுக்கு ஒரு ஓப்பன் அனிமல், டைகருக்கு இல்லவே இல்லை, வெளியே பார்க்கவே இல்லைன்னாங்க. நெக்ஸ்ட்டு பியோ பார்த்தோம். நெக்ஸ்ட்டு பைசன் இருக்கு பாருங்க. அப்படியே இங்கே பாருங்க, தண்ணி குடிக்கிறதுக்காக போகுது. ஒரு கேங் போச்சு, இப்போ அதுவும் போயிருக்கு. இப்போ தான் சார்விக் வந்து ஒரு எந்துவே ஆயிருக்கு. பார்க்குறா பீன்ட்டு இருக்கா. ஃபாசில் மியூசியம்குள்ளே வந்திருக்கோம். ஸோ இது பாருங்க, இது டைனோசரோட ஒரு போன் இங்கே இருக்குது. இதுவும் டைனோசர் தான். இதெல்லாம் எங்கன்னா இந்த தெலுங்கானா கிட்ட தான். இதெல்லாம் வந்து அக்கறை இருக்குது அப்படின்ட்டு இருக்கு. இங்கே பாருங்கள், ப்ரோக்கன் லிம் போன் ஆஃப் டைனோசர் அங்கெல்லாம் இருக்குது பாருங்கள். கிரெட்டாசஸ் இதெல்லாமே அனிமல் ஃபாசில்ஸ். இங்கே பாருங்கள், இது வந்து வெர்டிப்ரே போனாமா டைனோசரோடது. நெக்ஸ்ட் இங்கேயே டைனோசர் பார்க் ஒன்று இருக்குது. அதுக்கு பிளான் பண்ணி ஒரு நாள் போகணும். விவேக்கிட்ட சொல்லணும். இங்கே பாருங்கள், இது டாட்டாய்ஸோடது, இது ஃபிஷ்ஷோடது, எல்லாமே ஃபாசில்ஸு. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், நம்ம தமிழ்நாடுலேருந்து இருக்க ஷெல் சம்திங். இங்கே பாருங்கள், இது ரெண்டும் நம்ம ஊரோடது. இது ஏதோ ஷெல் லைம்ஸ்டோன் அப்படின்னு சொல்லிட்டு, இதுவும் பாருங்கள் தமிழ்நாடு. திருச்சிராப்பள்ளியை தான் திருச்சினோப்பள்ளின்னு போட்டிருக்காங்களான்னு தெரில. இது ஷெல் லைம்ஸ்டோன். ரியலாக இருக்குது, ரியலிஸ்டிக் பைசன். எந்த அனிமல்ஸோடையும் ஃபோட்டோ எடுக்கவே இல்லை நம்ம, இந்த மாதிரி ஸ்டாச்சுஸு. ஸோ ஃபைனலாக இதோட எடுத்துகிட்டு சைன் ஆஃப் ஆகும். பாய்.